ஃபஸ்ட்டு நான் ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணேனே, அண்ணா நான் கிளியர் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். எந்த டைமில் நான் கால் பண்ணாலும் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. 10 மணிக்கு கால் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லுங்கள் கிஷோர் என்ன டவுட் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சிஜிஎல் கிடச்சிலேருந்து இந்த என்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பெரிய சம்மை கூட எப்படி வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணணுன்றது சொல்லி கொடுத்துருங்க. ஒன்றுத்தையுமே ஒரு கொஷின் ஆப்டிடியூட் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. மெயினாக நான் வீடியோ பார்த்தா நான் இங்கிலீஷ் டெவலப் பண்ணேன். உண்மையிலே சொல்ல போனால் அவங்களோட வீடியோஸ் தான் எல்லாமே பார்ப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணியிருக்காரு கிஷோர் அவர்கள். ஸோ அவர்களையும் அவங்களுடைய பேரண்ட்ஸையும் வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் டு நம்ம சேனல். உங்கள் கணீஸ். நம்ம கூட வந்து கிஷோர் இருக்காரு. தமிழ்நாட்டிலே இதெல்லாம் சாத்தியமா? யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியா எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில இருந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் இப்போ ஒரு ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் கிஷோர், வாழ்த்துக்கள். உங்க லைஃப் இன்னும் பெருசா அமையும். நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. சார் வந்து வேலூர்ல இருந்து வந்திருக்காரு, ரொம்ப தூரம். ஆக்சுவலா மதுரைக்கு வந்திருக்காரு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா இவரை பார்த்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து எஸ்எஸ்சி போகணும், சிஜிஎல் இப்போ சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ், ஸோ இவரால் சிஜிஎல்லே ஒரு ஹையர் போஸ்டிங் எஸ்எஸ்சியில் கிளியர் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ கிஷோர்கிட்ட இந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி, எஸ்எஸ்சியில் என்ன மாதிரி எக்ஸாம் இருக்குது, 10th முடிச்சிருந்தா என்ன எக்ஸாம் எழுதலாம், 12th எப்படி எழுதலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். வெல்கம் கிஷோர். வெல்கம், தேங்க்யூ மேம். அவங்கள பற்றி சொல்லுங்கள், எப்படி படிச்சிங்க? நான் வந்து 2018 வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடித்தேண்ணா. முடிச்ச அப்புறம் 1 year ஒர்க் பண்ணேன் ப்ரைவேட்டில். சரி, அதுக்கப்புறம் வந்து 2019 உங்களுக்கே தெரியும் கொரோனா வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நானும் நிறைய ஜாப் தேடி போனேன், எதுவுமே கிடைக்கல. சரி, அப்போ தான் வந்து எனக்கு பேங்கிங் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைச்சிது. ஸோ பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய பார்த்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனல் தான் வந்தது, கனிஷ்ரீ லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்டிடியூடு எல்லா செஷன்ஸுமே ஒரு டாப்பிக்குமே வந்து வீடியோஸ்லாம் போடுவீங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, அப்புறம் மிக்சர் அண்ட் அலிகேஷன், ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே வந்து லென்த்தாக இருக்கும். ஒரு டாப்பிக்குமே வந்து 30 minutes வீடியோ போடுவீங்க. ஸோ அது ஒன்றா வந்து நான் வீடியோ பார்த்து அது எல்லாமே நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வந்து கிராக் வித் ஜாக்னு ஒரு அண்ணா இருப்பார், அவரது ரீசனிங் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 2 பேரும் வீடியோவும் சைமல்டேனியஸாக பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து மார்க் டெஸ்ட் போடணும் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மார்க் டெஸ்ட் பற்றின ஐடியாவே எனக்கு இருக்காது. ஸோ அதனால மார்க் டெஸ்ட் போடணும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் எங்கே போய் வாங்குதுன்னு ஒரு ஐடியா யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நீங்கள் அந்த டைமில் வந்து 2021 கரெக்டாக வந்து மார்க் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க, கனிஷ்ரீ லாஜிக்ஸ் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் 449 கொடுத்து பை பண்ணி அதில் டெய்லியுமே டெஸ்ட்லாம் போட்டு பார்ப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணி அப்பியர் ஆக ஆரம்பித்தேன். ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு, அந்த இயர்லேயே வந்து ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்லாம் போனேன். ஆர்ஆர்பி பிஓ வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன் 2021. நான் வந்து மெயின்ஸில் மார்க் வரதுனால இன்டர்வியூவில் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, பிஓவில் வந்து இன்டர்வியூமே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கும்போது பேங்கிங் அவேர்னஸ் அதை பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் உங்கள் சேனல்லே வந்து நீங்கள் மார்க் இன்டர்வியூலாம் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் போட்டிங்க. நிறைய வெனியூஸில் நீங்கள் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணீங்க. நான் உங்களுக்கு வந்து 2 இடத்துல வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒன்று வந்து மதுரையில் ஒன்று அட்டன் பண்ணேன், இன்னொன்று வந்து சென்னையில் அட்டன் பண்ணேன். நீங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து இப்போ சிஜிஎல் கிளியர் பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த டைமில் நான் கால் பண்ணாலும் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. 10 மணிக்கு கால் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லுங்கள் கிஷோர் என்ன டவுட் அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப, யாருமே எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷனும் ஹெல்ப்பும் பண்ணதே இல்லை நான் உண்மையாகவே. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணேனே, அண்ணா நான் கிளியர் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படிங்கிறது நாட் அண்ட் ஈஸி. எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் எஸ்எஸ்சி சிஜிஎல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்சியில் ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு போஸ்டிங். ஏன்னா சிஜிஎல் இருக்கும், சிஹெச்எஸ்எல் இருக்கும், எம்டிஎஸ் இருக்கும், டெல்லி போலீஸ் இருக்கும். பட் இவரை வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நீங்கள் எல்லா எக்ஸாமுமே நீங்கள் கிளியர் பண்ணலாம். இவரால் முடியுது அப்படின்னா உங்களாலையுமே முடியும்.
அதுதான் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் பேங்கிங் வந்து நான் வந்து சைட்லலாம் வைக்கல, சைமல்டேனியஸாக நான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். பேங்கிங்கும் எப்படின்னா வந்து எனக்கு பேங்கிங்கில் வந்து மெயின்ஸ் போயிடும், ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவேன். ப்ரிலிம்ஸில் வந்து அக்யூரேசியும் ஸ்பீடும் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, அதனால் அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் வந்து மெயின்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு இது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாமுக்கும் வந்து 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸு, இப்போ ஆர்ஆர்பி வந்து 6 மந்த் கேட்பாங்க, ஐபிபிஎஸ் வந்து 1 இயர் கேட்பாங்க. அது வந்து எவ்ரி நூக் அண்ட் கார்னர் வந்து நம்ம டெய்லியுமே வந்து படிக்கணும். ஸோ அதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி படித்தேன். ஆனால் வந்து எனக்கு மெயின்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் 1 மார்க்கில் போயிருக்கேன். அப்புறம் வந்து ஆப்டியில் 0.5லலாம் எனக்கு செக்ஷன்லலாம் போயிருக்கேண்ணா. சார் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எஸ்எஸ்சியும் படி, அதுவுமே இதே சிலபஸ் தான் இருக்கும், ஆனால் வந்து அதில் வந்து அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் நீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நீங்கள் இதுக்கு கரண்ட் வைஸ் படிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அடிஷ்னலாக வந்து இந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீ ப்ரிப்பேர் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக எஸ்எஸ்சி கூட கிளியர் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு வந்து நான் 2021 சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் அதுக்கெலாம் அப்ளை பண்ணி அப்பியர் ஆனேன். அப்பயுமே வந்து எனக்கு சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்லாம் கிளியர் ஆகாது. நான் என்ன நினச்சேன்னா, அப்போ ஒரு வேளை எஸ்எஸ்சி எனக்கு வரலையோ, பேங்கிங் தான் வரலன்னு பார்த்தா எஸ்எஸ்சியுமே வரலையா அப்படின்னு நினச்சேன். சரி எப்படியா இருந்தாலும் இதில் இதுவும் வந்துட்டோம், ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம இதுவும் வந்து ட்ரை கொடுப்போம், எது கிளிக் ஆகுதோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். 2 டைம் வந்து சிஜிஎல் எழுதுனேன்னா 2020 வந்து பல்க் வேகன்சிஸ் விட்டாங்க, 20,000 வேகன்சி. அப்போ வந்து நான் இது எப்படியாச்சும் வந்து நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன். ஆனால் வந்து அது டயர் 2ல் போயிடுச்சு. டயர் 1 கிளியர் பண்ணிட்டேன், டயர் 2ல் போயிடுச்சு. உடனே அகைன் அடுத்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் சிஜிஎல் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சரி அதுலையுமே நான் அப்ளை பண்ணி எழுதினேன். ஆனால் அதில் வந்து டயர் 1 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிலே வந்து எனக்கு டயர் 1 கிளியர் பண்ண முடியல. சார் மறுபடியும் இந்த வருஷமும் அகைன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷமும் நான் ஆக்சுவலாக எல்லா எக்ஸாமே படித்தேன், பேங்கிங்கும் படித்தேன், இதுவும் படித்தேன். இந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு வந்து இந்த வருஷம் அதே மாதிரி தான், மெயின்ஸில் 0.5ல் போயிடுச்சு, கரண்ட் அஃபேர்ஸில் 0.5 மார்க்கில் போயிடுச்சு. அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓவும் அதே மாதிரி தானா, அதுவுமே 1 மார்க்கில் போயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது பேங்கிங்க்கு, பட் கடவுள் என்ன நினச்சிருக்காங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண வேணாம், சிஜிஎல்லே போயிரு அப்படி தான் நினைக்கிறேன் நான். அது ஆக்சுவலாக எனக்கு அதை தான் எழுதி வச்சிருக்கு போல, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் போகணுன்னு என்னமோ. அது நீங்கள் 2022 நீங்கள் சொன்னீங்க சென்னை மார்க் இன்டர்வியூ, அப்போ நீங்கள் ரிசல்ட் கேட்டப்போ நம்ம நடுவில் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன், பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னு. பட் பிஓ ஐபிபிஎஸ் பிஓ தாண்டி எஸ்எஸ்சி சிஜிஎல்ங்கிறது இன்னும் ஒரு ரெப்புடேஷனான ஜாப், கண்டிப்பாக இதை இது பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஸோ இப்போ என்னோட கேள்வி வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும், பிகாஸ் நம்ம பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன்னு நினைக்கிறவங்க தைரியமாக எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதி பார்க்கலாம், சிஹெச்எஸ்எல் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற தாட் வரலாமா? கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே மோரலெஸ் சேம் தான். அடிஷ்னலாக அவங்க என்ன படிக்கணும்னா ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் படிக்கணும், டயர் 1க்கும் சரி டயர் 2க்கும் சரி, அது மட்டும்தான். ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சிலபஸ் தானே அப்படியே இருக்கும், இதில் 36 டாபிக்ஸ் இருக்குன்னா அதுதான் அதுலேயுமே வரும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று வரும்னா அதை மட்டும் நீங்கள் எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி என்னென்னா ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரிலாம் இருக்குது, அதெல்லாம் உங்களோட வீடியோஸ் பார்த்தாலே போதுமேண்ணா. நீங்கள் தான் போடுறீங்கல்ல அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், டெய்லியுமே ஷார்ட்ஸ் போடுறீங்க, அதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் எஸ்எஸ்சி. ஏன்னா உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ஒர்த்து. நீங்கள் வந்து ஒன்றுத்துக்குமே ஒரு கொஸ்டின் ஆப்டிடியூடில் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு ஷார்ட்கட் என்னது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. ஷார்ட்ஸ் ஆகட்டும் சரி, நான் உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸ் தான் நான் பார்ப்பேன். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுவீங்க, ஒரு சம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, சால்வ் பண்ணிட்டு உடனே வந்து நீங்கள் எங்களுக்கு கொஸ்டின் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் கமெண்ட். இப்போ ரீசனாக நம்ம எஸ்எஸ்சியில் ரிலேட்டடாக போகிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறீங்க? ஆமாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நான் டெய்லியும் பார்ப்பேன். நான் எனக்கு அந்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னொன்று வந்து நான் அந்த கற்றுக்குறேன்னா இல்லையா உங்களோட ஸ்பீச்சுக்காக நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்ரோச் ஆகட்டும், ஒரு வணக்கம் மக்களே உங்கள் கண்டிஷன் அப்படி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது வந்து சூப்பர். ஏன்னா உங்களை தான் நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எடுத்தேன். ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பெரிய சம்மை கூட எப்படி வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணணுன்றது சொல்லி கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா இந்த எஸ்எஸ்சிலாம் ஒரு சம்மு கேட்பாங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அது ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃபார்முலாவே இருக்கும், நான் பெரிய ஃபார்முலா மாதிரி போட்டு தான் அந்த ஆன்சரே கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் சிம்பிளாக கொண்டு வந்துட்டீங்க, அது வந்து -a தி ஹோல் பவர் n அப்படின்னு இந்த இது வந்தால் இந்த இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். கொஷின்லேருந்தே நீங்கள்
ஈஸியாக ஆன்சர்ஸை கொண்டு வர மாதிரி நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. ஓகே, அப்போ ஒரு பேங்கிங் மாணவர்களாலையுமே கண்டிப்பாக என்னுடைய அட்வைஸ் என்னன்னா அதுதான் நான் சொல்லுவேன். பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வெறும் பேங்கிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எஸ்எஸ்சிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அங்கே 2 சாய்ஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் இதில் அவங்க உள்ளே போக முடியலனா சைடில் இன்னொன்று வந்து சேஃப்டிக்கு வந்து இது வச்சுக்கிட்டாக்கா ரெண்டுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எதாவது ஒன்று கிளியர். சிஜிஎலோட மேக்ஸ்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ் லெவல் இருக்குமா, அதோட ஈஸியாக இருக்குமா? உண்மை மெயின்ஸ் லெவல் மாதிரி தானே இருக்கும். மெயின்ஸ் லெவல் மாதிரி தான் இருக்கும். இதை ரீசனிங் ஈஸியாக போட்டுடலாமா? ரீசனிங் வந்து ஈஸியாக போட்டுடலாம்னு சொல்ல முடியாது. இப்போ பேங்கிங் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கணும். ஆனால் இதில் ரீசனிங் எப்படி கேட்பாங்கன்னா மிரர் இமேஜ், பசில் அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் ஒரு ஷேப்ஸ் கொடுத்துட்டு இதில் எத்தனை இருக்குது, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் இந்த மைண்ட் ட்ரிக்ஸ். ஆமாண்ணா, கண்டிப்பாக அந்த மைண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். மோஸ்ட்லி மிரர் இமேஜ், அப்புறம் ரெப்ளிகா, அப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆஃப் தி லெட்டர், இந்த மாதிரி தான் பேசிக் லெவலில் தான் கேட்பாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எஸ்சிக்கு வந்து நம்ம வீடியோ நம்ம எல்லாத்தையுமே பேசிடலாம். ஸோ எஸ்எஸ்சியில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது? நான் எஸ்எஸ்சியில் வந்து மொத்தம் 63 டிபார்ட்மெண்ட் இருக்குண்ணா. ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸு, அப்புறம் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, இன்கம் டேக்ஸு, சிபிஐ எல்லாமே வரும்ண்ணா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒர்த்தான போஸ்ட்ண்ணா. இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா வேற மாதிரி ஜாப்ண்ணா அதெல்லாம் சத்தியமாக. இப்போ நீங்கள் படத்தில் பார்ப்பீங்களா, ஐம் ஃப்ரம் சிபிஐ ஆஃபீஸர், எல்லாமே பார்த்து எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு கீழே தான் வரும். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் போஸ்டல் அசிஸ்டன்ட் எடுத்திருக்காரு. சூப்பர் கிஷோர். இதுலேயே நான் வந்து நிறைய ட்ரை பண்ணேன். இதுலேயே வந்து பெரிய போஸ்டிங் தான் நான் எய்ம் பண்ணேன். பட் என்னோட கட் ஆஃப் வந்து இது கிடச்சிருக்கு. இப்போ நான் இதுக்கு மேலேயும் எழுதுவேன். இதுக்கு மேலேயும் சிஜிஎல் எழுதி கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் அந்த லெவல் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஸோ வந்து இன்னொரு மக்களுக்கு கிளியராக சொல்லுங்கள். இப்போ எஸ்எஸ்சியில் வந்து இப்போ 10th முடிச்சிருந்தா இந்த ஜாப் எழுதலாம், 12th முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங் எழுதலாம், அது வந்து கொஞ்சம் கிளாரிஃபையாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. இப்போ எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குண்ணா. அது வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சவங்க எழுதலாம். அது உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப்னா, இப்போ கிளர்க் போஸ்ட் பேசிக் லெவல், பேசிக் வந்து 19,500 அதுலேருந்து அப்படியே போகணும் பேசிக் சேலரி. அப்புறம் சிஹெச்எஸ்எல்னு ஒன்று இருக்குது. அது வந்து 12th முடிச்சது. அது இதை விட கொஞ்சம் ஹையர் போஸ்ட், லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்ல ஒர்த்தான ஜாப். இப்போ சிஹெச்எஸ்எல்லே வந்து டஃபாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாகிடுச்சு. இப்போ இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இப்போ பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணால் அப்படி டோட்டலி எஸ்எஸ்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பேங்கிங்லேயுமே ஹெவி காம்படிஷன். அவங்க கட் ஆஃப் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு டைம் வந்து ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டி ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் வேகன்சியும் வந்து பேங்க்கில் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வருஷம் வந்து பேங்கிங் வந்து இப்போ பிஓ கிளர்க் எடுக்கிறாங்கன்னா அதில் வேக்கன்ட் வந்து இயர் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது தவிர டிக்ரீஸ் ஆகுது. பட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து நிறைய ஆகிறாங்க இப்போ ரீசெண்ட் இயர்ஸில். அதனால் வந்து வேக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே. ஃபைன். அப்போ 12th முடிச்சிருந்தா சிஹெச்எஸ்எல் எழுதலாம். சிஹெச்எஸ்எல் எழுதலாம். சிஜிஎலுக்கு வந்து சிஜிஎல் வந்து எனி டிகிரி படிச்சு. இது போக வந்து இந்த எஸ்எஸ்சி ஹவல்தார், எஸ்எஸ்சியில் டெல்லி ஹவல்தார் வந்துனா சிஹெச்எஸ்எல்லே வரும்ண்ணா. ஹவல்தார் எம்டிஎஸ்ல வரும். எம்டிஎஸ்ல போலீஸ் மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு போலீஸ் போன்னு நினைக்கிறேன். போலீஸ் போறாங்க அந்த மாதிரி. இப்போ டெல்லி இன்ஸ்பெக்டர் போடுவாங்க. ஸோ இதை தாண்டி வேற எதுவும் போஸ்டிங் இருக்கா? நம்ம டிகிரி முடிச்சவங்களுக்கும் 10th 12th முடிச்சவங்களுக்கும் டிகிரி முடித்தவங்களுக்கு இதை விட போஸ்ட் என்னென்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போஸ்ட்டாக தனியாக அது எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ஜேஇ ஒரு ஜூனியர் இன்ஜினியர் சொல்லி இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சிவில் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக எஸ்எஸ்சியை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜேஇன்னு சொல்லுவாங்க. நான் அதுவுமே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம் வந்து அதுவுமே நான் அட்டம் கொடுத்தேன். அது வந்து இன்ஜினியரிங் சிலபஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அது நம்மள ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ அப்போ 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் அப்ளை பண்ணல. 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே மினிமமாக நீங்கள் சிஹெச்எஸ் எழுதலாம். டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்டிஎஸும் எழுதலாம், சிஹெச்எஸ்ஸும் எழுதலாம், டிகிரி ஸ்டாண்டர்டில் சிஜிஎல் எழுதலாம். பட் எம்டிஎஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். சிஹெச்எஸ்எல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடுத்த லெவலில், சிஜிஎல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து இத்தனை போஸ்டிங்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இதை வந்து அவங்க எப்படி ரேங்க் வைஸ் கொடுப்பாங்களா? இப்போ எப்படின்னா நம்ம எக்ஸாம் முடித்தோடனே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று கேட்பாங்கண்ணா. எக்ஸாம் டயர் 2 முடித்தோடனே நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 60 டிபார்ட்மெண்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் 1லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் எப்படின்னா இன்ஸ்பெக்டர்லேருந்து தான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா நம்ம கட் ஆஃப் பொறுத்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறப்பே கேட்பாங்க எத்தனை போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க, ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்கீங்க. இல்லைண்ணா, இது வந்து எப்படின்னா இப்போ அப்ளை பண்ணும்போது கேட்க மாட்டாங்க. டயர் 1 டயர் 2 எக்ஸாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா போஸ்ட் இது கேட்பாங்கண்ணா.
ஓகே, நம்ம அதில் என்னென்ன நீங்கள் அதை டயர் 2 கிளியர் பண்ணியிருந்தா தான். டயர் 2 டயர் 2ல என்னென்ன கொடுத்துருந்தீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து? டயர் 2 வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் கொடுத்தேன் நான், டேக்ஸ், இன்கம் டேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது கொடுத்தேன், எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயே இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது, அது கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் கொடுத்தேன். இன்னொன்று வந்து இதில் நம்ம வேக்கன்சியும் பார்க்கணும்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்கும். ஸோ வேக்கன்சி அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சுன்னா கூட நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ எக்ஸாமே கிராக் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஆர்ட் சுச்சுவேஷனில் நம்மளுடைய மைண்டு எப்படி எடுக்கிறோம், நம்ம டிசிஷன் கரெக்டாக. ஓகே ஓகே. இன்னொன்று வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணியிருக்கீங்களா? டயர் 1 கிளியர் பண்ணியிருப்பீங்க, டயர் 2 கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும்தான். அந்த டயர் 2 ரிசல்ட் தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட், ரைட்? ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் ஃபைனல் ரிசல்ட் வந்தப்போ அந்த ஸ்கோர் கார்டு பார்த்தோன்னே கிளியர் ஆகிட்டோன்னு எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் சத்தியமாக நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனேன்னா ரிசல்ட் வந்து March 12 வந்திருக்கு. ஓகே. எனக்கு அது தெரியவே காணும். March 13 வந்து நான் ஆக்சுவலாக கூகுளில் ரேண்டமாக சர்ச் பண்ணிட்டு இருப்பேன், அந்த நியூஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா. அப்போ போகும்போது எஸ்எஸ்சி ரிசல்ட் அவுட்னு பண்ண வந்து ஒரு நிமிஷம் நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படி என்னடா இது, நம்மளுக்கு தெரியாமல் எஸ்எஸ்சி ரிசல்ட் வேறு விட்டுருக்காங்களே. அப்புறம் உள்ளே போய் பார்த்தாக்க 12th வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டு. எனக்கு அது தெரியவே காணும். ஓ, நான் கிளியர் ஆகிருக்கேன். அப்புறமா உள்ளே போய் கொஞ்சம் ஒரு பதட்டத்தோடய பார்த்தேன் ரிசல்ட்டு வந்து. பார்த்தோன்னே என் பேர் சர்ச் பண்ணி பார்த்தேன். என் பேரில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா ரோல் நம்பர் தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு உடனே கால் பண்ணி ரோல் நம்பர் கேட்டேன். எங்கள் அப்பா வந்து ரோல் நம்பர் சொன்னோடனே பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தானே கால் பண்ணேன் ரிசல்ட் வந்தோடனே. நிஜமா நான் உங்களுக்கு தானே கால் பண்ணேன். சந்தோஷமா. வீட்டில் அப்பாவுக்கு அப்பா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு சொன்னேன். அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு கால் பண்ணிட்டு அப்பா கேட்க உங்களுக்கு கால் பண்ணி தான் அப்பா கால் பண்ணேன். ரொம்ப நன்றிப்பா. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது நான் உங்களோட வீடியோ பார்த்தேன்னா இந்த அளவுக்கு நான் சக்ஸஸ் வர முடிஞ்சது. எப்படி நான் உங்களை மறக்க முடியும்? ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. எவ்வளோ தூரம் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் போடலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. நான் உங்களுடைய எஃபர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா. இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப டேங்க் பண்ணி ஆகணும். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னை இது வரைக்குமே, ஈவன் ஸ்கூல் டேஸில் ஆகட்டும், காலேஜ் டேஸில் ஆகட்டும், இது வரைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ கூட பேங்க் எக்ஸாம் எழுத போயிட்டு நான் நிறைய விக்ஸ் ஆகிட்டு வந்துடுவேன். இப்போ எஸ்பிஐலாம் எழுத போவேன். ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட நானே கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுவேன், ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன்ப்பா, கண்டிப்பாக கிளியர் பண்ணேன். அதே மாதிரி கிளியர் ஆகிடும். இப்போ இன்றைக்கி கூட எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து ரிசல்ட் வந்திருக்கு, அதுவுமே கிளியர் பண்ணியிருக்கேன். நான் எஸ்பிஐ கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்கேன், இப்போ பிஓவும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே மெயின்ஸ் வந்து இப்போ சூப்பர். பட் நீங்கள் சிஜிஎல்லை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து அந்த எப்படி எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க? டயர் 1 எப்படி இருக்கும், டயர் 2 எப்படி இருக்கும், டிவி எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக சொல்கிறீங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது டயர் 1 சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் வரும்ண்ணா. குவான்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் வரும். 4 செக்ஷனு. ஈச் செக்ஷன் வந்து 25 கொஸ்டின்ஸு, 2 மார்க்ஸு, 200 மார்க்ஸ் வரும். ப்ரிலிம்ஸ் வந்து அதுதான் டயர் 1ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 hour தானே எக்ஸாம். அதே மாதிரி தான் பேங்கிங் மாதிரி தான் 1 hour. அதுக்குள்ளே நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுக்குமே செக்ஷனல் டைமிங் இருக்கணும். ஒன்றுத்துமே செக்ஷன் டைமிங் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி டயர் 1 ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் டயர் 2க்கு வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். டயர் 2 வந்தோடனே அதில் வந்து 2 செக்ஷனாக இருக்கும்ண்ணா. மாடியூல் வந்து 3 மாடியூல்ஸ் இருக்கும். மாடியூல் 1, மாடியூல் 2, 2 செக்ஷன்ஸு. செக்ஷன் 1 மாடியூல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங் இருக்கும். செக்ஷன் 1 மாடியூல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். செக்ஷன் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும்ண்ணா இதில். ஓகே. இப்போ நீங்கள் டயர் 2ல் கிளியர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஆப்டியும் எழுதியிருப்பீங்க. எத்தனை மார்க்ஸ் கேட்பாங்க? ஆப்டி வந்து 75 மார்க்ஸ்க்குண்ணா. ஈச் கொஸ்டின் வந்து இது 3 மார்க்ஸ் வரும்ண்ணா. ஓகே. மெயின்ஸில் வந்து 75 மார்க்ஸ். 75 மார்க்ஸ் இருக்கும். அப்போ 25 கொஸ்டின். 25. இல்லை அத்தமெட்டிக் மேக்ஸ் எவ்வளோ வரும்? 60% வருமா? வரும்ண்ணா கண்டிப்பாக. அட்வான்ஸ் மேக்ஸ் ஒரு 40. அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து 40 கூட கிடையாது, 20 தானே வரும். ஏன்னா ரொம்ப அந்த அளவுக்குலாம் அட்வான்ஸ்லாம் நம்ம டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸே தான் நிறைய வந்தது ஆக்சுவலாக. நீங்கள் வீடியோ பார்த்து சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸே வந்தது. அதை பார்த்தா நான் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே. ஓகே. செகண்ட் வந்து சிலபஸில் வந்து உங்களுக்கு ஆப்டி கேட்பாங்க, ரீசனிங். ஆமாண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் இருக்குண்ணா. இங்கிலீஷ் வந்து இப்போ சேம் வந்து பேங்கிங்கில் படிக்கிற மாதிரி தான். ஆர்சி இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், ஃபில்லர்ஸ் இருக்கும்,
அப்புறம் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் காமன் இங்கிலீஷ் அது போக வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 60 மார்க்ஸ்க்கு. அதுவுமே 3 இதுல வந்து மெயின்ஸ் வந்து எல்லாமே 3 மார்க். டயர் 2 வந்து எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணாலுமே இந்த எக்ஸாம்ஸ் தான் காமன். ஆமா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்னு ஒன்று இருக்கணும். அதுலேயே டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால டைப்பிங் ஸ்கில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. 15 மினிட்ஸில் 2000 கீ டிப்ரெஷன்ஸ் வந்து அடிக்கணும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக அது அன்றைக்கே நடந்துடணும். அது வந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸ், அது மார்க்ஸ் ஆட் ஆகுமா? அது வந்து குவாலிஃபைங்னா அதுலேயுமே நம்ம குவாலிஃபை ஆனால் தான். ஸோ இட்ஸ் குவாலிஃபைங் மார்க்ஸில் ஆட் ஆகாது. மார்க்ஸில் ஆட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டயர் 2க்கு எழுதுறாரு இல்லையா, அதோட மார்க்ஸ் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க டயர் 2க்கு? டயர் 2க்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 390. ஸோ 390. ஓகே, ஸோ 390 மார்க்ஸ் தான் வந்து அவங்க ஃபைனல் ரிசல்ட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. டைப்பிங் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அவங்க டைப் பண்ண தெரியுதா அப்படிங்கிற செக் தான். இதனால உங்களுக்கு மார்க்ஸ் வந்து மெயின்ஸில் அஃபெக்ட் ஆகாது. அது நம்ம ஈஸியாகவே இது கிளியர் பண்ணலாம். அது பயப்படாதீங்க, நம்ம டைப் ரைட்டிங் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்ம கீபோர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சால் நார்மலாக கீபோர்டு யூஸ் பண்ண. டயர் 1 கிளியர் பண்ணுறோம், டயர் 2 கிளியர் பண்ணுறோம். அதை வச்சு வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூ வந்து பயப்படாதீங்க. ஏன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் நிறைய பேருக்கு தெரில. என்ன நினைப்பாங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்னு கூட நிறைய பேர் பயந்துட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. பட் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் சிபிஐ, இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கு. இதுலேயே சில டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் இன்டர்வியூ இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது, டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுமே இன்டர்வியூ கிடையாது. டாக்ஸ் அசிஸ்டன்ட் இன்டர்வியூ கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் வர இப்போ இதுலேயே வந்து கிளர்க்கு போஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்பர் டிவிஷன் கிளர்க், லோயர், இதில் அப்பர் டிவிஷன் கிளர்க்லாம் கூட இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து இன்டர்வியூ நினைச்சிடாதீங்க, எல்லாமே ஆஃபீஸர் கேட்டகரி. ஆஃபீஸர் கேட்டகரி தான். ஓகே, அதில் போட்டிருப்பாங்க, மேபி அவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஓகே, இது எல்லாமே இன்டர்வியூஸ் அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம சேனல் அடுத்தடுத்து பார்க்குறப்ப நம்ம பற்றி டீட்டெயிலாகவே சொல்லலாம். ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இன்டர்வியூ இருக்கும்? அதான் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அந்த மாதிரி எக்ஸாமினர் போஸ்ட்டு. கொஞ்சம் இதை விட இப்போ இந்த வந்து லெவல் 4னா இப்போ இதில் லெவல் ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க ஒரு போஸ்ட்டுக்குமே. இப்போ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதுனீங்கன்னா பேசிக் ஸ்டார்டிங்கே லெவல் 4 தான். லெவல் 4லேருந்து தான் மேலே போகும். இப்போ நீங்கள் எம்டிஎஸ்சி சிஹெச்எஸ்எல் எழுதுனா அது லெவல் 1 லெவல் 2 போஸ்ட்டு. இது வந்து லெவல் 4 தான் ஸ்டார்டிங். இதுலேருந்து அப் ஆகிட்டே போகும். லெவல் 1 லெவல் 4 லெவல் 5 லெவல் 6 லெவல் 7 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ லெவல் 7 போஸ்ட்டுக்கெல்லாம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ நீங்கள் 390க்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா மெயின்ஸ்க்கு, இதுக்கு ஸ்கோர் எவ்வளோ வந்துருந்துச்சு? என்னோட ஸ்கோர் வந்து 290. என்னோட கேட்டகரிக்கு 290 வந்து கிளியர் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். அப்போ பாருங்களேன், நம்மளால ஒரு 290 அந்த ரேஞ்ச் மினிமமாக எவ்வளோ எடுத்திருந்தா கிளியர் பண்ணலாம்? மினிமமாக அந்த 280 அபவ் எடுத்தாலே கிளியர் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் இந்த வாட்டி என்னுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஆக்சுவலாக இப்போது இந்த கேட்டகரி வைஸ் பார்த்தோன்னா 336 கட் ஆஃப் இருந்தது. ஓகே ஓகே. மெயின் ஓவரால் கட் ஆஃப். ஓகே. ஸோ நம்ம ஒரு 280 அபவ் கிராஸ் பண்ணிட்டாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது கிராஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமே. கண்டிப்பாக அந்த அளவுக்கு டிஃபிகல்ட் ஈஸி. அட்வான்ஸ் மேக்ஸ் பண்ணும், அத்தமெட்டிக் மேக்ஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ். பட் உங்களால் முடியும்னா எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக நான் கன்சிஸ்டன்சியாக படித்தாக்க கண்டிப்பாக யாராலையும் கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி போஸ்டிங்க்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குமா, ரன்னிங் அந்த மாதிரி? ஆமாண்ணா, அதுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கலும் இருக்குண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஏஜி சொல்லுவாங்க, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் போஸ்ட் ஒன்று இருக்குது, சிஏஜி. அதுக்கு வந்து இதுவுமே இருக்கும், ஃபிசிக்கல் ப்ளஸ் மெடிக்கல் ரெண்டுமே இருக்கும். இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் செலக்ட் ஆன கேட்டகரி போஸ்டல் அசிஸ்டண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன மெத்தட் ஆஃப் எக்ஸாம்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோடில் கிளியர் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? டயர் 1 டயர் 1னா அது கிளியர் பண்ணிட்டாக்கா டயர் 2. டயர் 2 கிளியர் பண்ணுறோன்னே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சர்க்கிள், இப்போ நீங்கள் எந்த போஸ்ட் செலக்ட் ஆகிறீங்களோ எந்த ஸ்டேட்டுன்னு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள், ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம்ன்றதுனால ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸாமில் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் சாய்ஸ். நீங்கள் இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் நினச்ச இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் இந்த பிளேஸ்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஹோம் டவுன்லேயே போஸ்டிங் வேணும்னு நினைப்பீங்க. பட் அவங்களுக்கு எங்கே வேகன்சி இருக்குது, நீங்கள் மார்க் எடுக்கிறது வச்சு தான் போடுவாங்க. பட் எஸ்எஸ்சியில் நீங்கள் மார்க் மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அங்கே போஸ்டிங் கிடைக்கணும். சூப்பர். ஹோம் டவுன்லேயே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஓகே. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் வந்து நம்மளால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறோம், மெயின்ஸ் கிளியர் பண்ணுறோம். ஸோ இன்டர்வியூவே இல்லாமல் நிறையா போஸ்ட்டில் வந்து வெறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங்கோட இருக்கார். இவர் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சாரோட ரோல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், ஸ்கோர் கார்டு போடுறேன். ஸோ இவரால் முடியும் அப்படின்னா நம்மளாலையுமே முடியும். ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா,
ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆக்சுவலாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதுனா பென் அண்ட் பேப்பர் பக்கத்துலேயே வச்சுக்கோண்ணா. இப்போ வந்து ஒரு இது ரெஃபர் பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லூசன்ட்னு ஒரு புக் இருக்குண்ணா, லூசன்ட் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லிட்டு அதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து, சிவிக்ஸ்லேருந்து, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படித்து நான் என்ன பண்ணேன்னா உடனே பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்குவேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த என்னோட நோட்ஸ் வச்சு தான் நான் ரீகால் பண்ணுவேன். திருப்பி நான் வந்து அந்த புக்கை பார்த்து ரீகால் பண்ண மாட்டேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி வந்து குவான்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், நீங்கள் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் போடுவீங்களா, அதுவுமே ஒரு நோட் போட்டு குவான்ஸுக்கு தனியாக, ரீசனிங் தனியாக, எல்லாத்துக்குமே வந்து நோட் போட்டு டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ போகிறீங்கன்னா அந்த சம்முக்கான என்ன ஷார்ட்கட்டு அந்த சம் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நோட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ திருப்பியும் வந்து நான் மார்க் டெஸ்ட் போடும்போது அதை ஒன் டைம் நான் ரிவைஸ் பண்ணிட்டு தான் மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ரிலிம்ஸ்க்குன்னு எடுத்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு தான் போனீங்க. பேசிக்ஸ்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? பேசிக்லாம் உங்களோட வீடியோ தானே, எல்லாமே உங்களோட வீடியோ தான். நீங்கள் ஒரு டாப்பிக்குமே வந்து வீடியோஸ் போட்டிருப்பீங்க. மேக்ஸுக்கு வந்து உங்கள் வீடியோ என்ன, ரீசனிங் வந்து ஜாக் அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உண்மையிலே உங்களுக்கு அது ஜாக் அண்ணானுடைய வீடியோஸ் வந்து எல்லாமே பார்ப்பேன். அவர் வந்து பசில் ஆகட்டும், சீட்டிங் ஆகட்டும், சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. அந்த பசில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு அவருடைய வீடியோஸ் பார்த்து அதை பார்ப்பேன். அப்புறம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரீனா மேம் வந்து இங்கிலீஷ் வந்து உண்மையிலே ஒர்த்து. அவங்கள மாதிரி இங்கிலீஷ் வந்து என்ன சொல்ல, அவங்களுக்கு லெஜண்ட் யாருமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பேசேஜ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னா அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுலேருந்து பெரிய பேராகிராஃபாக இருக்கும். அந்த வீடியோலேயே பார்ப்பேன் நான், இது இவ்வளோ பெரிய பேராகிராஃப் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமா கூட நினைப்பேன் நிறைய முறை அந்த வீடியோவை. ஆனாலும் மேம் வந்து அந்தளவுக்கு பொறுமையாக வந்து ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும், கொஷின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கிளியராக சொல்லி தரும். யாரா ஸ்பாட்டிங்லாம் சூப்பராக சொல்லி தருவாங்க நம்ம ரீனா மேம். இப்போ நீங்கள் பேசிக்ஸ் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பார்த்தேன். ஓகே. இன்னொன்று வந்து இது அகாடமி போய் படிச்சிருந்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தானா? ஃபஸ்ட்டு பேசிக்காக எங்கள் ஊர்லேயே ஒரு அகாடமியில் போய் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்குக்கு போயிட்டேன் நான். சரி நம்ம ஏர்ன் பண்ணிட்டு தான் படிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எங்கள் ஃபேமிலியில். ஓகே. அதனால் சரி ஒர்க் பண்ணிகிட்டே போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த எக்ஸாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் நான் கிரியேட் பண்ணேன். இப்பயுமே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக அப்படி என்ன ஒர்க் பண்ணிட்டு படிச்சிங்க? இப்போ ஆக்சுவலாக வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது ப்ரைவேட் ஜாப்? ஆமாண்ணா. ஓகே. அப்போ இன்னும் உங்கள்கிட்ட நிறையா கேட்கலாம். ஸோ அதை ஞாபகப்படுத்துங்க, செகண்டாக அதை வச்சுக்கலாம். ப்ரைவேட் ஜாப் போயிட்டு எப்படி படிக்கிறதுன்னு. ஸோ அப்போ வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் யூடியூப் மட்டும் தான் மேத்ஸ்க்கு? ஆமாம், ஃபுல்லாகவே யூடியூப் தானா. ஓகே. இது வீடியோ கோர்ஸ் அந்த மாதிரி? வீடியோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த 499 வந்து இன்னும் விட்டுருந்தீங்கன்னா அது வீடியோ கோர்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2021 அப்போ வந்து பேசிக் ப்ரைஸ்ல அப்பயே நான் வாங்கிட்டேன். அப்போ வாங்கிட்டு அதுலேருந்து அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கோண்ணா. அந்த டாபிக் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அது ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் போட்டுருவேன். இப்போ ஒரு டாபிக் பார்க்குறோன்னா இப்போ ஆவரேஜ் அது உங்கள் வீடியோ கோர்ஸ் பார்த்துருவேன். ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் செக்ஷன் மட்டும் எடுப்பேன். செக்ஷனில் அந்த ஆவரேஜ் மட்டும் எடுத்துட்டு செக்ஷன் மார்க் போடுவேன். ஃபஸ்ட்டு எல்லா கொஷின்ஸுமே அதில் அட்டன் பண்ணிவிட்டு என்னோட லெவல் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். அந்த வீடியோ கோர்ஸில் ஒரு ஆர்டர் வைஸ் இருக்கும்ல, பர்சன்டேஜ். மாடல் 1னா இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், மாடல் 2 அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அது மாதிரிலாம் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிருக்கீங்க? எல்லாமே அதுதான், அந்த மாதிரி தான் நோட் பண்ணி படித்தேன். இப்போ வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் பற்றி சொல்லியிருப்பேன், இன்க்ரீஸ் டிக்ரீஸ். அதுக்கப்புறம் வந்து சேலரி எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வரும். ஸோ அது கூட நீங்கள் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கீங்க, +or-A +or-B +or-AB/100. இது வந்து இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இந்த ஷார்ட்கட் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் எஸ்எஸ்சி கிளியர் பண்ணேன். ஏன்னா அங்கே போய் நம்ம கான்செப்டாக வந்து போட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகணும். ஏன்னா எக்ஸாம் வந்து இருக்கிறதே 1 hour. இப்போ பேங்கிங்கில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எங்கேயுமே எவ்வளோக்கு நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணுமோ அப்போ தான் நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு தான் அதுக்காக உங்களுடைய வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்லுவார். உங்களோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே போடுவீங்க இல்லைங்களா? இப்போ ரீசனிங் வந்துமே சார் வீடியோஸ், ஜாக்கன் சார் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்க? ஆமாம், ஜாக்கன் வீடியோ பார்ப்பேன். உங்களுதுலையுமே உங்கள் சேனல்லையுமே நிறைய ரீசனிங்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, ஆப்டி போடுவீங்க. அப்புறம் இங்கிலீஷ் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மணி சார் இப்போ உங்கள் சேனலில் வந்து ஆப்டி வீடியோலாம் போடுவார். இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் இயர் தான் எனக்கு மணி சார் வீடியோஸில் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. அவருமே ரொம்ப
சூப்பராக எடுப்பார் மேக்ஸு. ஓகே, ரீசனிங்மே எல்லாமே எடுப்பார். எல்லாமே எடுப்பார். ஆமாம், ரீசனிங்கும் நல்லாவே எடுப்பாங்க. அவர் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் ரீனா மேம் வந்து இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களது மட்டுமே தான் பார்த்தேன். அவங்க கூட ஒரு புக்கு கூட சஜஸ்ட் பண்ணாங்க. ரீனா மேம் தான் சொன்னது வந்து பிளின்த் டு பேராமவுண்ட்னு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் கூட சொன்னாங்கண்ணா, அந்த ஏதோ ஒன்று ஃப்ளோரல் ஒர்க்காப்போ என்ன ஒன்று சொல்லுவாங்க. அதில் டெய்லி ஒர்க்காப்ஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ரீனா மேம் வந்து ஒரு ஆப்பில் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து லூசன் மட்டும் படிச்சேன்னு சொன்னாங்க. லூசன்ட்டு அப்புறம் இங்கிலீஷ் வந்து பிளாக் பக்னு ஒரு புக்கு ஃபாலோ பண்ணணும். ஓகே, மேக்ஸுக்கு என்ன புக்ஸ் படிச்சிருக்கீங்க? மேக்ஸ் வந்து இது ஆக்சுவலாக சொல்ல போனால் எந்த புக்கு ஃபாலோ பண்ணல. நான் உங்களோட வீடியோஸ் பார்ப்பேன், மார்க் டெஸ்ட் நிறைய எடுப்பேன் ஆன்லைன்லேயே. நான் புக்காக எதுவும் ஃபாலோ பண்ணதில்லை. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கனிஷ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, மேக்ஸ் மேஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பார்த்துருக்கேன் நான். அது ஓகே ஓகே, அதுதான் நான் இது அப்பயே வாங்கிடலாமான்னு எனக்கு இப்போ ஃபீலாக இருக்குண்ணா. ஏன்னா இப்போ அந்த புக்கு பார்த்தேன், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் அப்பயே கிளியர் பண்ணியிருப்பேனேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு. இது வந்து நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்க சொல்யூஷன்ஸ்மே சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா ஓகே, நான் இப்போ தான் பார்த்தேன். இப்போ தான் லான்ச் பண்ணுறீங்க நீங்கள். அப்பயே லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பயே அந்த புக்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருந்தோம். நம்ம எஸ்எஸ்சிக்கு முன்னாடியே பேங்கிங் கிளாஸ் இயர் போட்டிருந்தோம். ஓகே ஃபைன், பரவாயில்ல. இப்போ கூட உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் கிளியர் பண்ணேன். சரி, ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து நீங்கள் பெருசாக இல்லாமல் மார்க் டெஸ்ட் வந்து நிறையா போட்டு மார்க் டெஸ்ட்டில் என்னென்ன சைட்லாம் போடுவீங்க? நான் மார்க் டெஸ்ட் வந்து உங்கள் மார்க் டெஸ்ட் போடுவேன்னா அதே மாதிரி நான் மார்க் டெஸ்ட் போகிறீங்க, லைவ் டெஸ்ட் நிறைய வரும். அதில் போட்டிங்கன்னா தான் உங்களோட லெவல் எங்கே இருக்கும் தெரியும். அதில் ரேங்க்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக மார்க் டெஸ்ட் போகிறது பண்ணலாம். லைவ் டெஸ்ட் நிறைய ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க லைவாக. ஸோ அந்த டைம் லைவ் டெஸ்ட்டில் எல்லாமே எழுதுவாங்க. அப்புறம் நம்ம செக் பண்ணி அப்போ நம்ம எங்கே ரேங்க் இருக்கோம், நம்ம எதில் லேகாக இருக்கும், எதில் எது லெவல் இருக்கும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்னோட கேள்வி வந்து நிறையா பேர் வந்து நினைக்கிறது நான் வேலைக்கு போயிட்டே படிக்க முடியுமா அப்படின்னு. பட் நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக ஒரு ப்ரைவேட் ஜாப்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே எஸ்எஸ்சிஜிஎல் கிராக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிட்டு உங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? எவ்வளோ வருஷமாக நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போயிட்டு இதை படிச்சுட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, நான் 2019 வந்து நான் ஒர்க்கு போயிட்டு வந்துட்டேன். ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொரோனா டைமில் வந்து அப்போ தான் நான் உங்களோட வீடியோ கோர்ஸில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணேன். ஏன்னா கொரோனா டைமில் 1 இயர் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 இயர் கரெக்டாக வீட்டில் தான் இருந்தேன். ஸோ டெய்லியுமே வீடியோ கோர்ஸ் பார்க்க அப்போ தான் நான் இனிஷியலாக பேங்கிங் எக்ஸாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதே அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ அப்போ தான் RRBPO, IBPS, SBI எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனால் எங்கள் ஃபேமிலியில் எப்படின்னாக்கா எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் தான்ண்ணா. இப்போயுமே எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட். எக்ஸாம் எழுதுனால தைரியமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ எழுதிட்டு வா எல்லாத்தையுமே வந்து இன்னும் இப்போ கூட எங்கள் அப்பா தானே நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாமுக்கும் போகும்போது அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவார், ஆல் தி பெஸ்ட் சொல்லுவார். இந்த சின்ன பசங்க சொல்ல மாதிரி ஆல் தி பெஸ்ட்ப்பா, நல்லா பண்ணிட்டுவாப்பா அப்படின்னு. எக்ஸாம் முடிச்சுட்டு சில டைம் மெயின்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படி வெக்ஸ் ஆகிட்டுனா கூட என்னை மோட்டிவேட் பண்ணுவார். விடுப்பா அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படி. இந்த மாதிரி எனக்கு அப்பா யாருமே கிடைக்க மாட்டாங்க. எனக்கு நான் வந்து கிஃப்ட் தான் எங்கள் அப்பா. வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்பா சூப்பர்ப்பா, தம்பிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பசங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, TNPSC எக்ஸாம்லாம் 4-5 வருஷம்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பையனை நம்புங்க, அவங்க பொண்ணை நம்புங்க, அவங்க மகளை நம்புங்க. கண்டிப்பாக வேறு மாதிரி அவங்களுமே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. சூப்பர் அப்பா, நல்லா அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தானே. எங்கள் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு மேலே ரூம் இருக்குது, அதில் போய்ட்டு நான் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அம்மா வந்து காஃபி போட்டு கொடுப்பாங்க. நடுநாளில் வந்து நான் டெஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே படுத்துருவேன். நான் ஒரு நாளைக்கு நான் 2 மார்க் கண்டிப்பாக போடுவேண்ணா. பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆமாண்ணா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டுட்டு அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிடுவேன். ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம அது அந்த மார்க்கில் நான் என்ன தப்பு பண்ணியிருப்போம் அது நெக்ஸ்ட் மார்க்கில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ண பார்ப்பேன். மேக்ஸிமம் எரர் பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ண வைப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 மார்க் போட்டோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் நான் அப்படி பண்ணுவேன். ஆனால் மெயின்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மார்க் மட்டும்தான் போடுவேன். பேங்கிங் பொறுத்த இப்போ SSC CGL சொல்லுங்கள், எத்தனை மார்க் போட்டிருக்கீங்க? இப்போ SSC CGL வந்து இப்போ Tier 1க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நான் நிறைய சைட்டில் வந்து இது போடுவேன். டெய்லி ஒரு மார்க் போட்டு டெய்லி ஒரு மார்க் போட்டுருவேன்னா. மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க் ஃபுல்லாக போட்டுடுவேன். அது வந்து மெயின்ஸ் வந்து 2 hours. ஒரு மார்க் ஃபுல்லாக போட்டுட்டு அதை வந்து நான் ரிவ்யூ ஃபுல்லாக பண்ணிடுவேன். அன்றைக்கி ஃபுல்லாக அதை பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் நம்ம வீக்காக இருக்கும், எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்துட்டு வீக்கான செக்ஷன் ஒரு 2 days அதை அந்த டாபிக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரல் அவேர்னஸே வீக்காக இருக்குன்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து அவங்க நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மார்க்கில். ஸோ அந்தந்த டாப்பிக்லாம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு 2 days கழித்து மறுபடியும் ஒரு மார்க் போடுவேன்.
ஸோ அப்போ அது ஒரு சிலது ரிப்பீட்டட் கொஷின்ஸே வரும் மார்க்கில், ஒரு சிலது வேறு இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணுறோமோ அந்தந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு அந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் தனியாக நோட் பண்ணி வச்சு. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. பேசிக்ஸ் வந்து ஒரு இடத்துல வீடியோஸ் பார்த்து பேசிக் கற்றுக்குறீங்க. ஸோ அதை நல்லா உள்வாங்கிட்டு மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க. சிம்பிள் தான், ஈஸியாக கிளியர் பண்ணுறது ஈஸியாக. ஆனால் அதாவது நம்ம கையில் தானே இருக்குது. கிளியர் பண்ணுறது ஈஸின்னு சொல்ல முடியாது, டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த மோட்டிவ்ல நம்ம கிளியர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்கு மார்னிங் 9 போனோன்னா ஈவினிங் 6 o'clock தான் வருவேன். ஸோ அதுலேயுமே வந்து இப்போ நிறைய ஒர்க்கிங் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வந்து ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ படிக்கணுன்ற மோட்டிவேஷனில் இருப்பாங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது. என்ன சொல்கிறது, மார்க் வாங்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் சப்போர்ட் இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஆஸ்பிரன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிமோட்டிவேட் மட்டும் ஆகாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடனே கிடைக்கும்ன்றது வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அது இது பண்ண முடியும். உங்களுக்கு நீங்கள் லாக்டவுன்லேருந்து இப்போ ஆமாம், ஆக்சுவலாக எனக்கே இப்போ ஆல்மோஸ்ட் 5 years எடுத்துக்கிச்சு. நான் 5 years இருக்குது. இன்னும் நிறைய அட்டெம்ப்ட். இன்னொன்று என்னென்னா நான் ரியல் எக்ஸாமே டேரெக்டாக நான் வந்து நிறைய கொடுப்பேன். நான் மார்க்கும் கொடுப்பேன், டேரெக்டாக போய் ரியல் எக்ஸாமே அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ ரியல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், நம்ம அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா எக்ஸாம் இப்போ நம்ம வீட்டில் போனோம்னா கூட மார்க் வந்து நம்ம ஒரு சில டைம் வந்து லெத்தார்ஜிக்காக நம்ம வீட்டில் தானே இருக்கோம் சொல்லிட்டு. ரியல் எக்ஸாம்னா எங்கே அட்டன் பண்ணுவீங்க? ரியல் எக்ஸாம்னா இப்போ பேங்க்கே அட்டன் பண்ணுவோம்னா எஸ்எஸ்சியுமே இப்போ ரியல் எக்ஸாம் இருக்குது. எங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிடுவோம். ஆமாம், அட்டன் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம அது கிளியர் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸாமுடைய இப்போ அவங்க ஆல் டிக்கெட் போட்டிருப்பாங்க. இப்போ 9 o'clock வந்து ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ அந்த டைமில் நம்ம இருக்கணும். இப்போ 10 o'clock வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனால் கரெக்டாக நம்ம அந்த டைம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் வீட்டில் கூட இந்த ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ மார்க் போகிறீங்கன்னா இப்போ எக்ஸாம்லாம் இப்போ பேங்கிங் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். நீங்கள் 9 o'clock வந்து அங்கே உட்காந்துக்கணும். உட்காந்து ஒரு 1 hour நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் வந்து நீங்கள் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீலிம்ஸ்னா கரெக்டாக 1 hour 10 to 11 அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகே ஓகே. ரியல் எக்ஸாம் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ அதே மாதிரி ரியல் எக்ஸாம் நீங்கள் நேரில் போய் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபியர் போகும், அந்த பயம் இது என்ன சொல்ல ஃபியர் போகும், கை ஷிவரிங் ஆகும். நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபியர்லேயே போயிடும். அப்புறம் எக்ஸாம் என்விரான்மெண்ட் வந்து அப்புறம் நிறைய பேர் கத்தி நடுநல்ல பேசிகிட்டே இருப்பாங்க, இன்விஜிலேட்டர் இப்படி அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ்டாக வைக்கணும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ரியல் எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சூப்பர் சூப்பர் தம்பி, சூப்பர். இப்போ நான் கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து எப்படி நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு மேலே வந்து படிப்பீங்களா நைட்? ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சிக்கு வந்து இந்த முறை நான் அப்படி தான் ரொம்ப ஆர்டர் பண்ணேன். இது வந்து எனக்கு சும்மா கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து நான் 5 o'clock வருவேன்னா 6 o'clock மேலே ஒரு 6 to 7 வந்து மார்க் போடுவேன். காலையில் எப்போ வேலைக்கு போவீங்க? காலையில் 9 o'clock. காலையில் நான் படிக்க மாட்டேன். என்னோட இது என்னன்னா ஈவினிங் வந்து தான் படிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 hour படிச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை மறந்துட்டு ஒர்க்குக்கு மட்டுமே போயிடுவேன். ஓகே. போயிட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் அகைன் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ மார்க் ஒன்று போடுவேன் ப்ரிலிம்ஸ்க்குனா. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் படிப்பேன். ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு டாப்பிக்காக ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு நாளைக்கு ஹிஸ்ட்ரி, ஒரு நாளைக்கு ஜாகிரஃபி, சயின்ஸ். இப்போ சயின்ஸ்லாம் வந்து நான் 12th வந்து பயாலஜி தான் எடுத்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை படிக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்படல. பயாலஜி ஸ்ட்ரீம்னா அது ரிலேட்டடாக இப்போ ஹியூமன் பாடிஸ் அதை பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூப்பர். அப்போனா நீங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சு நைட் எவ்வளோ நேரம் படிப்பீங்க? ஈவினிங் வந்து ஒரு 6 to 9 வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு அதுக்கப்புறம் தூங்குவீங்க? 9-9:30 தூங்கிடுவேன். ஓகே. மார்னிங் டெய்லி ஒரு 3 hours கன்சிஸ்டன்ஸாக படிப்பேன். இந்த மாதிரி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோட்டிவேட்டராக எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்கள், நமக்குலாம் வீட்லேயே சில பேர்லாம் ரொம்ப நேரமாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டைம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா மேபி சில உங்களை மாதிரியுமே நிறையா ஆஃப்டர் மேரேஜுமே பாப்பா பார்த்துட்டு படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் வேலைக்கு போயிட்டே கிளியர் பண்ண முடியுமான்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 hour தான் படிச்சிருக்காரு. அந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் மார்க் டெஸ்ட் போடுறாரு. காலையில் 9 மணிக்கு போடுறாரு. ஸோ அந்த 3 hours வந்து இவ்வளோ தூரம் படிச்சிருக்காரு அப்படின்னா உண்மையிலே சூப்பர் இருக்குது. நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க, கன்சிஸ்டண்டாக பண்ணியிருக்கீங்க. நம்ம 3 hours டெய்லி பண்ணுறப்ப அதே வாரத்துக்கு 20 hours ஆச்சு. சில பேர் வீட்லேயே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் படிப்பாங்க, 1 மணி நேரம் மேட்ச் பார்ப்பாங்க, 1 மணி நேரம் வந்து அந்த மாதிரி தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் பார்ப்பாங்க. அதுவுமே இல்லாமல் சின்சியராக படிச்சிருக்கீங்க. சூப்பர் கிஷோர், சூப்பர் நைஸ். இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க, அவங்க ஃபினான்ஷியலாக உங்கள் ஃபேமிலிக்குமே சப்போர்ட் தேவைப்பட்டுச்சா? ஆமாம், நான் இப்போ வேலைக்கு போனது எதுக்குன்னா என்னோட எக்ஸாம் ஃபீஸ்லாம் நானே பார்த்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 800 ஆகும். இப்போ எஸ்எஸ்சிக்கு வந்து 100 rupees தான் ஆகும். இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 800, 850 ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு டைமாக அப்பா கிட்ட கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தது.
பையன் வந்து நம்ம படிக்க வச்சுட்டு அவன் வேலைக்கு போகணும் தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் உமன்ஸ்க்கு ஃப்ரீ தான். உமன்ஸ் ஃப்ரீண்ணா. உமன்ஸ் SC STக்கெலாம் ஃப்ரீ, மற்றவங்களுக்குலாம் காமனாக 100. பரவாயில்ல, கில்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு படிச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா, உண்மையிலேயே எனக்கு அதுதான். எனக்கு அவங்க அப்பா அம்மா கேட்கறது எனக்கு ஒரு கில்ட்டாக இருக்குண்ணா. நம்ம ஒரு ஒர்க்குக்கு போய் அவங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்காம நம்ம அவங்ககிட்டே கேட்கறது வந்து நம்மளுக்கு ஒரு இது. SSCGL ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டு அப்பா அம்மாக்கு என்ன வாங்கி தரணும்னு நினைச்சிருக்கீங்க? கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு ஒரு ரிங், அப்பாவுக்கு ஒரு கோல்டு ரிங், அம்மாவுக்கு ஒரு கோல்டு ரிங் வாங்கி தரணும். கண்டிப்பா இது மோட்டிவேட்டா இருக்கும். ஒய்ஃப் வேற வர போறாங்களே, அப்புறம் அவங்க கேட்பாங்க எப்படி எனக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு. கண்டிப்பா எல்லாரும் பேலன்ஸ் பண்ணிருங்க. எப்ப மேரேஜ் உங்களுக்கு? ஜூன் 5. கண்டிப்பா கூப்பிடுங்க. கண்டிப்பா வந்துருங்க மேரேஜ். கண்டிப்பா எங்க வைக்கிறீங்க மேரேஜ்? இங்க மதுரையில தானே மேரேஜ். மதுரை தானே, அப்புறம் என்ன வந்துட்டா போச்சு. ஓகேண்ணா, கண்டிப்பா. என்கேஜ்மென்ட்க்கு வந்துட்டு இங்க நமக்கு சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ் நான் இப்போ தான் வந்து புக்கு காமிச்சாரு. நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, இவரோட புக்கு வந்து நான் இப்போ தான் பார்த்தேன், முன்னாடியே வாங்கி தான் கிளியர் பண்ணியிருப்பேன். உண்மையிலே இப்போ எனக்கு புக்கு காமிச்சிருக்கு பாருங்கள், மேக்ஸ் மேஜிக்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். அது எவ்வளோ ஆனாலும் சரி. ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க, ஒரு புக் வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த 400 500 அமௌண்ட்டு இப்போ இது வந்து கம்மியாக தான் இருக்கும். எனக்கு கணேஷ் சார் வந்து எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பார். அவர் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாரு, அதிகமாகலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் பார்த்தேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் சொன்னேன்ல, இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு மெத்தடுக்குமே வந்து நார்மல் சொல்யூஷனும் போட்டிருக்காரு. அப்புறம் கணேஷ் அண்ணா வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 4 to 5 ஸ்டெப்ஸ் வந்து கணேஷ் அண்ணா வந்து அந்த டூ ஸ்டெப்ஸ்லேயே ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும் ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். இப்போ நான் வீடியோ பார்த்ததில் எப்படின்னா அப்படி தான். இப்போ கணேஷனா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனலுக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இவர் வந்து ஈஸியாக புரிய வச்சுருவார். ஒரு கொஷின் எடுக்கிறான்னா அது பெரிய கொஷின் டிஃபிகல்ட்டாக இருக்கும், நம்ம வேறு எதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கொஷின் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இவர் சப்பையாக முடிச்சிருவார். இவ்வளோதானா இந்த கொஸ்டின், இதுக்கு போய் நம்ம எதுக்கு வாங்கன்னு படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. உண்மையிலே நான் மனசார இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இப்போ ஒரு பர்சன்டேஜ் ஆகட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகட்டும், ஒரு டாப்பிக்குமே ஷார்ட்கட் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துடுவார். இந்த நீங்கள் இந்த ஷார்ட்கட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம், இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ உண்மையிலே இந்த புக் வந்து ரொம்ப ஒர்த்து. எல்லாருமே வாங்க, என்னோட பர்சனல் சஜஷன் இது. உண்மையிலே இந்த புக் வந்து ரொம்ப வேல்யூபிள் அண்ட் ஒர்த்து. SSC ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கு வாங்கியே ஆகணும். என்னோட பர்சனல் அட்வைஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணல. இந்த புக்கு வாங்கினீங்கன்னா நான் கேரண்டியாக சொல்கிறேன், நீங்கள் நெக்ஸ்ட் CGL நீங்கள் கிளியர் பண்ணலைன்னா எனக்கு கேளுங்க, இந்த புக்கை வாங்கிட்டு. கண்டிப்பாக சும்மா இருக்கேன்னு சொல்கிற, சும்மா பேசுகிறவங்கள விட ஜெயிச்சுட்டு பேசினா மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் SSC CGL கிளியர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக அவங்க எடுத்துக்குவாங்க. உண்மையிலே மக்கள் இந்த புக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்குங்க, வாங்கிட்டு நீங்களும் அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கொடுங்க. அதுதான் என்னோட இது. அதுதான் நான் இது எதுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன்னா, என்னை மாதிரி நிறைய பேர் கிளியர் பண்ணணும். நான் அடைஞ்ச இந்த பெருமை சக்ஸஸ் வந்து எல்லாருமே உங்களுடைய பேரண்ட்ஸும் நீங்கள் பெருமை சேர்க்கணும். நீங்களும் அதேமாதிரி பேங்க் எக்ஸாமோ இல்லை SSCயோ கிளியர் பண்ணிட்டு அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நீங்கள் இங்கே வந்து கணேஷ் அண்ணா கிட்ட பேசணும். அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பாக தேங்க்யூ கிஷோர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து SSC எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா? இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் தமிழ்லே கொஷின்ஸ் கேட்குறாங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் இப்போ SSCயில் பொறுத்த வரைக்கும் CGL MTS வந்து டியூவல் லாங்குவேஜில் கேட்பாங்கண்ணா. MTS எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் CGL பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாங்கன்னா, அது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் தான் நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும். CHSலும் இங்கிலீஷ் தானா? வெறும் ஒன்லி MTS மட்டும் தான். இப்போ பேங்க் எக்ஸாம்லையும் பார்த்தா கிளர்க்கு மட்டும்தான் நீங்கள் டியூவல் லாங்குவேஜ் பார்ப்பீங்க, தமிழ் அண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவாங்க. மற்ற PO எக்ஸாம்லாம் ஒன்லி இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்கும். இங்கே அந்த மாதிரி தான். MTS மட்டும் வந்து டியூவல் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும், மற்றதுலாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான்.
ஓகே. பட் ஆனால் இங்கிலீஷ் வந்து உங்களுக்குலாம் சின்ன வயசுல நல்லா வருமா இல்லை கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டீங்களா? நான் இங்கிலீஷ் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நான் வந்து மாடரேட்டில் தான், ரொம்ப வந்து அட்வான்ஸு ரொம்ப அந்தளவுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது ஒரு ஷேக்ஸ்பியர்லாம் கிடையாது. நான் ரீனா மேம் வீடியோ பார்த்தா நான் இங்கிலீஷ் டெவலப் பண்ணேன். நான் உண்மையிலே சொல்ல போனேன் அவங்களோட வீடியோஸ் தான் எல்லாமே பார்ப்பேன். ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே ஒர்த்து. அவங்களாம் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபாதர் கூட இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க அப்பயுமே வந்து வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பார்த்து அழுகையாக வந்துருச்சு சத்தியமாக. என்ன மேம் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபோர்ட் போட்டு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் பார்க்காத சொல்லி தராங்களே அப்படின்றது அப்பாவும் தவிட்டாங்க, அப்புறம் அம்மாவும் தவிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி மேமை சந்தோஷப்படுறதுக்கு வேறு வழியில் நம்ம கிளியர் பண்ணால் மேம் சந்தோஷமாவாங்க அப்படின்னு அதுவே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டாக எடுத்துக்கிட்டு நான் கிளியர் பண்ணேன். மேம்க்கு சொல்லணும்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர் பா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்தே ஆகணும்னு எனக்கு கம்பல் பண்ணி வர வச்சாங்க. சூப்பர் மேம்லாம். சூப்பர் தம்பி, சூப்பர், ஃபைன். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு வரப்போ நம்ம வந்து இந்த ரயில்வே போகணுன்னு நினைப்பாங்க, எஸ்எஸ்சி போகணுன்னு நினைப்பாங்க, பேங்க் போகணுன்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து எதுவும் இப்போ ரயில்வேவா எஸ்எஸ்சியா பெட்டரா அப்படிலாம் எதுவும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? ரயில்வே எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? நான் என்னோட இது என்னென்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறது ஒரு ப்ரைடாக நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு நார்மலாக ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிளியர் பண்ணது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது. ஏன்னா இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து 4 lakh 5 lakh பீப்புள்ஸ் எழுதுறாங்க. ஈவன் வந்து இப்போ பேங்க் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட்டில் ஒரு குறிப்பிட்ட இதில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு ஒரு 4 to 5 ஸ்டேட்ஸ் பண்ணுவாங்க. நார்த்தில் வந்து கம்மி தான். பட் எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நார்த்தில் தான் நிறைய எழுதுவாங்களே. எஸ்எஸ்சி வந்து நார்த்துலேருந்து நிறைய எழுதுவாங்க, சவுத்துலேருந்து நிறைய எழுதுவாங்க. ஸோ இப்போ அதில் ஒரு ஆளாக நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் செலக்ட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் ஆக்சுவலாக உண்மையாகவே. ஏன்னா வந்து இப்போது தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கம்மி நான் அந்த எஸ்எஸ்சி. மோஸ்ட்லி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. தமிழ் ஆளுங்களே கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஆமாம், கரெக்டு தான், உண்மைதான். இப்போ நான் ரயில்வே போனால் கூட எல்லாருமே டிக்கெட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாருமே அவங்க தானே வந்துட்டாங்க. என்னுடைய இது என்னென்னா நம்ம தமிழ் பீப்புளும் வரணும் நான் எல்லாத்துலேயுமே. அதுதான் என்னோட ஆசை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே கிளியர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி முன்னாடி இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தவங்களாம் இப்போ நிறையா பேர் கிளியர் ஆயிருக்காங்க. ஸோ உங்களை பார்த்து அடுத்த வருஷம் நிறையா பேர் கிளியர் ஆவாங்க. எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சி, ரயில்வே அப்படின்னு. சூப்பர் கிஷோர், ரொம்ப தேங்க்யூ. தூரம் வந்து வெள்ளூர்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆக்சுவலாக 7 hours ஆயிடுச்சு. நான் உங்களை பார்க்கணும் தானே நான் இங்கே வந்தது. ஆக்சுவலாக உங்கள் ஃபஸ்ட்டு நான் யூடியூப்ல தானே பார்த்தேன். உங்களை நேரில் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மட்டும் அப்படியே ஷிவரிங் ஆயிடுச்சுண்ணா. நம்ம இவ்வளோ நாள் யூடியூப்ல பார்த்தது நம்ம யூடியூப்ல பார்த்தோன்னா வந்து நம்ம நேரில் போய் மீட் பண்ணுறோமே எந்த அளவுக்கு அப்படின்றது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக எனக்கும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் உங்களை நேரில் பார்த்தோம். வீட்டில் அப்பா அம்மா கேட்டேன்னு சொல்லுங்கள். மேரேஜுக்கு நான் வரேன். கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடணும் நான். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. சம்மர் ட்ரீட் அவங்களுக்கு. டைம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. வரிசையா எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. தொடர்ந்து நடக்கட்டும். கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் கிஷோர். தேங்க்யூ ஸோ மச்.